ஓகே, இப்போ நம்ம பிரியாணியை பார்த்துடலாம் வாங்க எப்படி இருக்கு. எல்லா இதுக்கும் நம்ம வந்து அன்னதானம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ செல்வாவோட பர்த்டேக்கு நம்ம செய்யலைன்னா அது எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கு மாசம்? வச்சிருங்க வச்சிருங்க. என்ன பிரியாணின்னு பார்த்தீங்களா? வெஜிடபிள் பிரியாணி. எனக்கு சிக்கன் பிரியாணி தான் கொடுக்கலான்னு பார்த்தோம். நல்லா புலன்னு என்று இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு பிரியாணி அன்னதானம் கொடுக்க போகிறோம். நிஷா எல்லாமே பிரியாணியெல்லாம் செஞ்சுட்டா. செய்கிற வீடியோ நிஷா விலாக் சேனலில் இருக்கும், அது பாருங்கள் எப்படி சமைச்சிருக்கா அப்படின்ட்டு. ஓகே, நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பேக் பண்ணி தாத்தா பாட்டிங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். மெனக்கட்டு செஞ்சுருக்கா. ஓகே வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பிரியாணியை பார்த்துடலாம் வாங்க எப்படி இருக்கு. எல்லா இதுக்கும் நம்ம வந்து அன்னதானம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ செல்வாவோட பர்த்டேக்கு நம்ம செய்யலைன்னா அது எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கு மாசம்? வச்சிருங்க வச்சிருங்க. சூடா இருக்கும். ரெண்டா கிழிச்சுக்கோங்க பேப்பரை. அவ்வளோதான். அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சிருங்க. அவ்வளோதான். இனிமேல் இங்கேயே வச்சு நீட்டாக அப்படியே டேபிளில் நின்று பேக் பண்ணிடலாம். அந்த மாதிரி இங்கே வாங்க, இங்கே வாங்க 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 வாங்க. ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு. வாங்க வாங்க. பிரியாணிக்கு வந்து ஆனியன் ரைத்தா. என்ன பிரியாணின்னு பார்த்தீங்களா? வெஜிடபிள் பிரியாணி. எனக்கு சிக்கன் பிரியாணி தான் கொடுக்கலான்னு பார்த்தோம். நல்லா புலன்னு என்று இருக்கு. அப்படி இருக்கு. சிக்கன் பிரியாணி தான் கொடுக்கலான்னு பார்த்தோம். பிறந்த நாள் அதுவுமா எதுக்கு சிக்கன் கவுச்சி எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வெஜ்ஜே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து கொடுத்தோம். ஓகே வாங்க, நிஷா கட்டட்டும் வாங்க. ஓகே, நிஷா பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரெடியா நிஷா? ஓகே ரெடி. ட்ரெஸ்ஸு கலர் சூப்பராக இருக்குது. ஷால் மழை வர்ற மாதிரி இருக்குது. மழை வர்ற மாதிரி இல்லை, தூரிக்கிட்டு இருக்கு. உள்ளே கொண்டு போயிருவோமா வீட்டுக்குள்ளே? மலைன்னு கட்டிடுவாங்க. சரி, ஒரு சாப்பாடை கட்டிட்டு நீ தரணி தியாவுக்கெல்லாம் இன்னைக்கு ஸ்கூலுங்க, அதனால கேக் இப்போ வெட்டலை, சாயங்காலம் வெட்டிக்கலாம் அப்படின்னு எங்கள் அத்தை ஒரு வளர்வாயி அவங்க வந்து வளரி விட்டுட்டாங்க. செல்வா கிட்ட கேக்லாம் வாங்கினதை நான் வந்து சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன். ஓகே, சாயங்காலம் கேக் வெட்டிக்கலாம். மழை வருதுரி. சரி, வர்ற வரைக்கும் கட்டுவோம். மழையெல்லாம் வருது. இது எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். நிஷாவும் எங்கள் அம்மாவும் தான் போகிறாங்க சாப்பாடு கொடுக்குறதுக்கு. எங்கள் அத்தையும் போய் கொடுத்துட்டு வர போகிறோம். செல்வா வந்து இங்கே தான் இருக்க போகிறாங்க. இப்படி தான் நம்ம வந்து ஒரு பிரியாணியும் அத்தை சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்கலான்னாங்க. சரி, சின்ன பையனா அவன் எருமை காடு ஆயிடுச்சு, அவருக்கு சாக்லேட்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. நிஷா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர், எனக்காக செஞ்சுருக்கா. சமையலாக தான், பணம் கொடுத்ததாவ தான். இன்னொன்று பிக் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. பிக் சர்ப்ரைஸா? என்னடி கேக்கு தானே? அது சும்மா அது எப்பயும் வருஷம் வாங்குறது தானே, அதை விட என்னடி சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக? காலையில் ட்ரெஸ்ஸு சர்ப்ரைஸு, அப்புறம் கேக்கு சர்ப்ரைஸு. இது பார்த்தா நான் தூங்கி முழிச்சா பிரியாணி வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு பொங்கல்னு தான் சொன்னாங்க, பொங்கல் செஞ்சு கொடுத்துருவோம் பச்சரிசி 1 கிலோ வாங்கி அப்படின்னு பார்த்தா பிரியாணி வந்துக்கிட்டு இருக்கு காலையில் அடுப்பில் பார்த்தா. நம்ம வந்து இப்போ வந்து ஆனியன் ரைத்தாவும் அப்புறமேட்டு வெஜிடபிள் பிரியாணியும் வந்து கட்டியாச்சு. இனி வந்து செல்வா கட்டட்டும். மழை இல்லை, நின்றுச்சு, லேசாக தூரிச்சு நின்றுச்சு. சரி ஓகே, நீங்கள் கட்டுங்க. நான் போய் தம்பியும் பாப்பாவையும் ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி ஓகே ஓகே ஓகே. நியூ இயருக்கு வெடிச்சது. ஆமாம், அதை தான் சொல்ல வந்தேன். நியூ இயருக்கு வெடிச்சதை பாருங்கள், நம்ம பொட்டாசு கலர் பேப்பர் பொட்டாசு. இது பார்சல்லாம் கட்டியாச்சு. ஒரு 30 சாப்பாடு கட்டியாச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கு, கட்டப்பையில் வைக்கணும். வெங்காய பச்சடி எல்லாமே ரெடியாக போட்டு வச்சுருந்தேன். நிஷா வந்து பக்கா வந்தா ஸ்கூலில் விட்டுட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டா. இது நிஷா பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைச்சியா? காலையில் வந்து ஃபஸ்ட்டு கோயில் பிள்ளையார் கோயில், உள்ளூரில் உள்ள கோயிலுக்கு வந்து செதற்காய் உடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் கொளுத்தி வச்சு விளக்கு போட்டுட்டு அப்புறம் சூடம் ஏற்றிட்டு அதில் இப்போ செதற்காய் பட்டார்னு விளக்கு உடைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெராவரணியில் கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நீலகண்ட விநாயகர் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து சாயந்தரம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு கோயில் கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து சாயந்தரம் முருகன் கோயிலுக்கு. ஓகே, நேற்று ஒரு 2 கோயில், இன்றைக்கி ஒரு 3 கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து நியூ இயர்க்குலாம் கேக்கே வாங்க மாட்டோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து செல்வாவோட பர்த்டேனால சேர்த்தே அதுக்கு வாங்கிக்கலான் இருந்தோம். இந்த வருஷம் சரி நியூ இயரு சரியா வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து வாங்கினோம். அதே மாதிரி தான் கலர் பேப்பரும் இப்போ செல்வா பர்த்டேக்கெலாம் எதுவுமே வாங்கலை, கேக் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். கலர் பேப்பர் நேற்று வெடித்தோம் இல்லையா, அதனால் அதுவும் வாங்கலை. கேக் வெட்டிடலாம், அதெல்லாம் வெட்டக்கூடாது. தியா இல்லாட்டி தர்னிஸ் கையில் சொல்லிட்டு தான் போயிருக்கா.
அம்மா நான் வரவங்களையும் கேக் வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அதனால் அவளும் வரட்டும், தரணிஸும் வரட்டும். சாயந்தரமாக நம்ம வந்து இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ காலையில் வேலையை பார்த்துட்டு சாயந்தரமாக கேக் வெட்டிக்கலாம். கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் கொடுத்துட்டு சாப்பிடுவோம். அதோட செலிப்ரேஷன் சாயந்தரமாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்கறத பார்ப்போம். ஆமாம், இந்த வீடியோ எப்போ வரும்னா மதியானத்துக்கு மேலே வரும். ஏன்னா வந்து நிஷா போய் எல்லாத்தையும் ஆமாம், இப்போ மணி 10 மணி ஆகுது, 9:30 ஆகுது. 11:30 நான் கிளம்பி 11 மணிக்கு கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். போய் தாத்தா பாட்டிங்களெல்லாம் தேடி கொடுத்துட்டு 12 மணிக்குள்ளே இங்கே வரணும். 12 மணிக்குள்ளே இங்கே வந்தால் தான் பாப்பாவை 12:30க்கு ஸ்கூலில் விட்டுருவாங்க பால்வாடி. அவளை அப்புறம் கூப்பிட போகணும். அப்படியே ஒவ்வொரு வேலை வந்துடும். சரி, ஓகே. சரி, கிளம்புறியா? பைக்குள்ளே எடுத்து வைங்க. இந்த பை தான் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து தாத்தாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். தாத்தா நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க சாப்பாடு. இருங்க, இன்னொன்று தரவா? இந்தாங்க. வெஜிடபிள் பிரியாணி தாத்தா. தேடி அலையிறீங்களா ஒன்றும் கிடைக்கலன்னு? இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. கொடுப்போம். இந்த அம்மா கொடுத்துருவோம். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. எங்கள் அத்தை தான் எடுத்து தராங்க. நான் வாங்கி கொடுக்குறேன். இந்த தரேங்க பாட்டி. உள்ள கை வைங்க, நான் தாரேன். உள்ள வைங்க தாரேன். இந்தாங்க. அந்த தாரேன். இந்தாங்க. இந்தாங்க. வேணுங்களா பாட்டி? இந்தாங்க. உட்காந்துட்டாங்க கொடுப்பேன். இந்த தாரேங்க. இந்த தாரேன். இந்தாங்க. கொடுங்க அவங்க. இந்தாங்க ஒரு பாட்டி மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொண்டு வரேன் பாட்டி, இந்தாங்க. நல்லா இருக்கு. சரி. இங்கே பாருங்க, அந்த பாட்டிலாம் பிரிச்சே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொண்டு வர நேரம் பார்த்து அவளை பசியாக இருந்திருக்காங்க. இந்தாங்க. பாட்டி, இப்போ சாப்பிட்றீங்களே, மதியத்துக்கு இன்னொன்று தரவா? வச்சுக்கிறீங்களா? இன்னொன்று தரவா? இந்த தார் கொடுங்க. அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க, மாமியாரும் மருமகளும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த தாத்தா. இந்த சாப்பாடு இந்தாங்க. படுத்துருக்கேன் ஒரு அம்மா பார்த்து எப்படி கத்து. இந்தாங்க. கொடுக்குறேன். இது இந்த இருக்கு. இந்தாங்க. இன்னொன்று தரவா? போதுங்களா? சரி. சாப்பாடு இருக்குது, வாங்கிக்கிறீங்களா தாத்தா? இந்தாங்க. வெஜிடபிள் பிரியாணி. இந்த அங்கே ஒரு தாத்தா வராது, அவருக்கு கொடுக்கலாம். ஆமாம், உங்களை தான் அங்கே பார்த்தேன். இல்லைன்னையும். சரி சரிங்க. இந்தாங்க தாத்தா சாப்பாடு. இந்த தார. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டோம் நீலாண்டர் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டோம். இப்போ வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம். செல்வா பேருக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம் வாங்க.
ஜோதிபாஸ் நாமதேசிய முத்துகிருஷ்ணன் நாமதேசியம் சூர்யா நாமதேசாய ஸ்ரீயப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கொடுத்துட்டு வந்துட்டோம். அன்னதானம் கொடுத்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம காலையில போட்ட விஷ் பண்ணிடுங்க. இல்லை காலையிலேயே போட்ட வீடியோவில் எல்லாருமே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் செலிப்ரேஷன் என்ன? கேக்கு. அது குழந்தைங்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து வரவும் அதுக்கப்புறமா கேக் வெட்டி. இப்போதான் மணி 12 மணி ஆயிடுச்சு. தியாவை 12:30க்கு கூப்பிட்டு. என்னமோ ஒரு சர்ப்ரைஸ். நீ என்னடி அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸாக பார்ப்போம் என்ன செய்யறான்னு பார்ப்போம். என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி சர்ப்ரைஸ் நீங்களும் கண்டுபிடிச்சு வைங்க. அது விலாக் எடுக்கல, ஒன்றுமே பண்ணல. என் செல்லுலையும் இல்லை, உன் செல்லு இல்லை. அவங்களுக்கே சர்ப்ரைஸ். உனக்கு சர்ப்ரைஸ், அவங்களுக்கும் சர்ப்ரைஸ். எப்போ தருவ? கேக்கு வெட்டியில் தருவேன். கேக்கு வெட்டையில் தருவியா? அதை நீ போட்டு காட்டணும். என்ன ஜட்டியா? காலையில் அப்படி தான் என்ன நீ சார் ஜட்டி மட்டும் புதுசாக இருக்குது அப்படின்னா, ஆமாம் ஆமாம் வருஷம் இது பிறந்த நாள். மறுநாள் அதுமா அதையாவது புதுசாக போட்டுக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.